True to your calling. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாலை வணக்கம். இந்த வேளையிலும் கூட இன்று வேதாகம பாடத்தின் தலைப்பு தேவனுடைய அழைப்பில், உண்மையான அழைப்பில் நிலைத்திருங்கள். It's very important that we know our calling and stay in our calling for the rest of our life and fulfill the calling so that God would say, well done, the good and faithful servant. தேவன் நம்மை பார்த்து உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்று அழைக்கும்படி நாம் நம்முடைய அழைப்பை தெரிந்து அந்த அழைப்பில் நின்று அந்த அழைப்பை முற்றிலுமாக நாம் நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும். So Jesus waited for 30 years to know what is calling. He prayed and found out, and then he started his ministry. And when you think of number 30, that's the age in which Levites started their ministry. இயேசு கிறிஸ்து 30 வருடங்கள் காத்திருந்து அவருடைய அழைப்பு என்ன என்று அறிந்து 30 வருடங்களுக்கு பின் தன்னுடைய அழைப்பை தொடர்ந்தார். நாம் அந்த அழைப்பு 30 என்று கூறும் பொழுது லேவியர்கள் 30வது வயதில் தான் அவர்களுடைய ஊழியத்திற்குள் அவர்கள் வருவதுண்டு. So being a Levite for God is you don't own houses, you don't have anything, everything belongs to God. So Jesus lived that way, lived like a Levite. Though he was not from the tribe of Levi, he was from the tribe of Judah, but he lived like a Levite. யூத கோத்திரத்தில் இருந்தாலும் அவர் லேவியர்களை போல வாழ்ந்து கொண்டிருந்தார். லேவியர்கள் தங்களுக்கென்று எந்த ஒரு ஆஸ்தியும், எந்த ஒரு சொத்தும், எந்த ஒரு வீடும் சேர்த்து வைப்பதில்லை. ஆகவே அப்படியே தான் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இருந்தார். So let's get into Luke chapter 6 verse 12 and see how Jesus started his ministry. லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனத்தை படித்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை எப்படி ஆரம்பித்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். So it starts like this. இப்படியாக தொடர்கிறது. In these days he went out into the hills to pray, and all night he continued in prayer to God. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். So what was so important that he had to pray continuously that night? Because the next verse tells us during the day, and when it was day, he called his disciples and chose from them. அவர் ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று இந்த வசனம் கூறுகிறது. ஏன் ரா முழுவதும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்றால், அடுத்த நாள் மிகவும் ஒரு முக்கியமான காரியத்தை அவர் செய்யவிருந்தார். ஏனெனில் அடுத்த வசனம், பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் என்று கூறப்பட்டிருக்கிறது. In this gospel is just mentioned he called the 12. But if you go to the Gospel of Mark, it will give you first he goes and calls Simon and Andrew, that's Peter and Andrew, and then little further he goes, then he calls John and James. It's step by step. Then he goes and calls Matthew, the tax collector. It was not like the next day all the disciples were ready. Step by step he had to wait on God to identify who those 12 disciples had to be. இங்கு அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலர் என்று அழைத்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் மார்க்கு எழுதின புஸ்தகத்தில் அவர் முதலாவதாக ஆந்திரேயுவையும் சீமோன் என்ற பேதுருவையும் அவர் அழைத்தார். அதற்கு பின்னாக யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் அழைத்தார். பின்று மத்தேயுவை அவர் அழைத்தார் என்று படிப்படியாக அவர் ஜெபம் செய்து ஒவ்வொரு ஊழியரையும் அந்த சீஷர்களையும் அழைத்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. So what is calling? Jesus is offering an appointment letter to 12 people, right? And for that he had to wait on God to find out specifically who are the 12. அவர் என்ன செய்தார் என்றால், இந்த 12 மக்களுக்கு, இந்த 12 பேர்களுக்கு வேலை ஒரு கடிதம், அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஒன்று அவர் கொடுக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக அவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ரா முழுவதும் தேவனோடு கூட அவர் ஜெபம் செய்ய வேண்டியதாயிற்று. So when you say that a person has a calling, it is so specific and it comes from Jesus Christ. It's not given to everybody in this world. It comes to specific people
who are Christians. எனக்கு அழைப்பு இருக்கிறது என்று நாம் கூறும் பொழுது தேவனால் குறிப்பாக அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் அந்த அழைப்பு விடுவிப்பதல்ல, ஒரு சிலரே தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். And here he had to select 11 people to go forward with the ministry of establishing the church in this earth. And he had to choose one more person who would help Jesus in fulfilling his calling to go to the cross. இங்கு 11 பேரை அவர் அழைத்து தேர்ந்தெடுத்தது எதற்காகவெனில் இந்த உலகம் முழுவதும் சபைகளை ஸ்தாபிப்பதற்காக. ஆனால் இன்னொருவரை 12வது மனிதரை அவர் தேர்ந்தெடுத்தது தான் சிலுவைக்கு செல்வதற்கு, தனக்கு உதவி புரிவதற்காக. So it's kind of mixed calling. It wasn't that all the 12 people were just so godly. 11 were called to actually go forward with the church, and one was carefully selected by Jesus Christ, which person who will easily give room to Satan to fulfill God's will. எல்லோரும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருந்தவர்கள் அல்ல, அதில் 11 பேர் சபைகளை ஸ்தாபிப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். 12வது அந்த ஒருவனை மிகவும் கவனமாக அவர் தேர்ந்தெடுத்தார். ஏனெனில் அவன் சாத்தானுக்கு இடம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு எடுத்து செல்லும் அந்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுபவனாக இருந்திருக்க வேண்டும். So before they were actually called, they all had a career and they were pursuing their jobs. அவர்கள் அழைக்கப்படுவதற்கு முன்பு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தொழில் இருந்தது. அவர்கள் தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். If you read carefully, James and John were not just fishermen leading a hand-to-mouth existence as we may think, but they are actually businessmen. They have boats, they have nets, they have hired servants, and they were all working like a business in the fishing industry. யாக்கோபும் யோவானும் ஒரு சாதாரண மீனவர்கள் என்று நாம் அழைக்க முடியாது. அவர்களுக்கு இந்த மீன் தொழிலே இருந்தது, அந்த நிறுவனமே இருந்தது. அவர்களுக்கு தனியாக படகுகள் இருந்தன, அவர்களுக்கு அடியில் வேலை செய்கிறவர்கள் தொழிலாளிகள் இருந்தார்கள். ஆகவே இதை ஒரு தொழிலாக அவர்கள் எடுத்து செய்து கொண்டிருந்தார்கள். So they were well placed, so to speak, in life, and they never just came thinking what they can get out of ministry. So come along with me to Mark chapter 1 verse 19 and 20. அவர்கள் இந்த உலகத்தில் நல்ல ஒரு இடத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஊழியத்தில் கிடைக்குமே என்று அவர்கள் ஊழியத்திற்கு வரவில்லை. இப்பொழுது மார்க் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் பார்ப்போம். And going on a little further, he saw James the son of Zebedee and John his brother, who were in their boat mending the nets. And immediately he called them, and they left their father Zebedee in the boat with the hired servants and followed him. அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலியாட்களோடு படவில் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். So no matter what a career is, no matter what a job is that we are doing, but we have to be very sensitive to the calling of God in our life. நாம் என்ன தொழில் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So when the calling came, the word of God says they left everything and followed Jesus. அழைப்பு வந்த பின் அவர்கள் உடனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றார்கள் என்று வசனம் கூறுகிறது. And imagine the father never ran after them, that's one, and they never thought of the father also. What will my father do if I leave my business? When Jesus called, they immediately responded. இங்கு தகப்பனும் பிள்ளைகளை தேடிக்கொண்டு அவர்கள் பின் செல்லவில்லை. இந்த பிள்ளைகளும் தங்களுடைய தகப்பனை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. என்னுடைய தகப்பன் நாங்கள் விட்டுவிட்டு வந்துவிட்டால் அவர் என்ன செய்வார் என்று அவர்கள் அஞ்சவில்லை. இயேசு கிறிஸ்து அழைத்தவுடன் தங்களுடைய வேலையை அப்படியே விட்டுவிட்டு
தேவனுக்கு பின் சென்றார்கள். So that should be our aim in life. When God calls us, we have to immediately leave everything and come after him. தேவன் நம்மை அழைத்தால் உடனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு பின் செல்ல வேண்டும் என்பதே நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். And they all came after him with nothing. அவர்கள் தங்களிடத்தில் ஒன்றும் இல்லாமல் தான் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தார்கள். So when we come to God, we just come just like the way we are, and God is going to start a new life for us. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் இயேசு கிறிஸ்துவினிடம் வர வேண்டும். அவர் நமக்கு ஒரு புதிய வாழ்வை தொடங்க போகிறார். We are all Christians today listening to this message, but the very important thing we must always remember is we must be very sensitive to the calling of God in our lives. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நாம் எல்லோரும் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது என்னவென்றால் தேவனுடைய அழைப்பை சத்தத்தைக்கு முற்றிலுமாக செவி கொடுக்கிறவர்களாக அதை கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Not everybody is called specifically for a job. எல்லோரும் முக்கியமான ஒரு வேலையை செய்வதற்காக So அழைக்கப்படுவதில்லை. when we talk of calling, we must know that there are two types. One is a general calling and the second a specific calling. அழைப்பு என்று நாம் கூறும் பொழுது இரண்டு வகையான அழைப்பு உண்டு. ஒன்று பொதுவான அழைப்பு, இரண்டு ஒரு முக்கியமான காரணத்திற்காக So அழைக்கப்படுகிறது. all Christians are called in general to be the salt and the light of the earth. பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கவும் ஒளியாக இருக்கவும் தேவன் அழைத்திருக்கிறார். Wherever God keeps us, if you're working in a hospital or if you're working in a school or if you're working in the Supreme Court, wherever you are working, God wants you to be the salt and the light of the earth, and that's a general calling for all Christians. நீங்கள் எங்கு வேலை செய்தாலும், ஒருவேளை பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யலாம் அல்லது ஹைகோர்ட்ல நீங்க வேலை செய்யலாம், எங்கு வேலை செய்தாலும், ஒரு ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் நீங்கள் வேலை செய்யலாம், எங்கு வேலை செய்தாலும் தேவனுடைய அது ஒரு பொதுவான அழைப்பு. அங்கு தேவன் நீங்க உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும். அதுதான் பொதுவான ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் கிடைக்கும் ஒரு அழைப்பாகும். So I must try to amend what I said. Those who have a specific calling, we need to be very sensitive when God calls us. ஒரு குறிப்பிட்ட அழைப்புக்காக தேவன் அழைக்கும் பொழுது நாம் மிகவும் ஜாக்கிரதையாக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். So you might be in a career, you might be having a job, a career, and when God calls you, you need to leave that and come. நீங்கள் ஒரு பெரிய ஒரு தொழிலில் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை அழைக்கும் பொழுது அதை விட்டு நீங்கள் அவர் பின் செல்ல வேண்டும். So I take the opportunity to explain the difference between a career and a calling. இந்த தொழில் மற்றும் அழைப்பு இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். We can't pursue a career in the ministry of the Lord. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் நாம் ஒரு தொழில் செய்ய முடியாது. For example, I am now starting as BA, born again. Then I become MA, Master of the Anointing. Then I get a PhD, preaching, healing and deliverance. And then I get a DD, devil driving. It's not like, how do I come up in the ministry? It's different from a career. ஊழியத்தில் ஒரு BA என்றால் born again, அதாவது மறுபடியும் பிறப்பது. MA என்றால் மாஸ்டர் ஆஃப் அனாயிண்டிங், அதாவது ஆவிக்குரிய ரீதியில் அந்த அபிஷேகத்தில் நிறைவது. PhD என்றால் பிரீச்சிங், ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ். DD என்றால் டெவில் டிரைவிங், அதாவது பிசாசை துரத்துவது. இப்படியாக படிப்படியாக நாம் உயர வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு தேவனுடைய அழைப்பில் நாம் வருவதில்லை. அது தொழில் அல்ல. So you don't have a plan for your future, what you want to become. Instead, you submit to God for the plan He has for you. நீங்கள் ஒரு நோக்கத்தோடு நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது. தேவனுடைய நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக அவருக்கு முற்றிலுமாக நீங்கள் அர்ப்பணித்து ஊழியம் செய்ய வேண்டும். There's a beautiful quote that I always keep in mind when career is what you are paid for. Calling is what you are made for. நீங்கள் தொழில் செய்யும் பொழுது
அதற்காக உங்களுக்கு பணம் அல்லது சம்பளம் ஊதியம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அழைப்பு என்றால் நீங்கள் அந்தவித ஊழியத்திற்காக நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். You need to be very sensitive if there's a voice inside you that's saying that you are called. தேவன் உங்களை அழைத்தால் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். You have to leave then if you are actually called by God for a specific work, and you need to give so much of importance to what you are actually called for by God. தேவன் உங்களை அழைத்தால், ஊழியத்திற்கென்று அவர் தனிப்பட்ட விதத்தில் குறிப்பிட்ட நோக்கத்தோடு உங்களை அழைத்தால், நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எதற்காக உங்களை தேவன் அழைத்திருக்கிறார் என்று நீங்கள் நன்கு புரிந்து அதில் நீங்கள் செயல்பட வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். The call of God interferes with our earthly ambitions and all our desires. தேவன் நம்மை அழைக்கும் பொழுது அது நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கும் அந்த லட்சியங்களுக்கும் நம்முடைய ஆசைகளையும் அது அந்த ஆசைகளுக்குள்ளும் அது ஊடுருவுகிறது. So let's go to, as I said, Mark 4:38 to 40. மார்க் 4வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை பார்ப்போம். This is going to really strengthen all of us. இந்த வசனங்கள் நம்மை பலப்படுத்த போகிறது. When the waves push the boat up and down, அந்த காற்று அந்த படவை மேலேயும் கீழேயும் தள்ளும் பொழுது the disciples thought that they were all going to die. இந்த சீஷர்கள் அவர்கள் எல்லோரும் மரித்து விடுவார்கள் என்று யோசித்தார்கள். And they found Jesus sleeping in the boat. இயேசு கிறிஸ்து அந்த படவில் தூங்கிக் கொண்டிருப்பதை, உறங்கிக் கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். But all the disciples got so scared. ஆனால் எல்லா சீஷர்களும் இங்கு பயந்து விட்டார்கள். Having Jesus with them, they let fear come in. இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இருந்த பொழுதிலும் அவர்கள் பயத்துக்கு தங்கள் இடம் கொடுத்து விட்டார்கள். Because I always say, fear is the worst weapon used by the enemy on God's people. இந்த பயம், சாத்தான் பயத்தை வைத்துதான் தேவனுடைய பிள்ளைகளை அசைக்கிறான். So the more they would have feared in the sea, more water would have got into the boat. அவர்கள் இன்னும் பயப்பட பயப்பட இன்னும் தண்ணி அதிகமாக படவில் ஏறி இருக்கும். Could Jesus have restarted the ministry with another new 12 people because they all died there in the sea? இந்த சீஷர்கள் அனைவரும் அந்த சுழற்காற்றில் அந்த படவில் இருந்து மரித்த அந்த நிமித்தம் தேவன் மீண்டுமாக ஒரு புதிய ஊழியத்தை ஆரம்பித்து 12 பேரை அவர் தேர்ந்தெடுத்திருப்பாரா? Each of us serving the Lord today who have a calling in our life, we cannot just pass out. ஆகவே இன்று இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அழைத்திருந்தால் நாம் வெறுமனே போக முடியாது. So do you know your calling? இன்று உங்களுடைய அழைப்பை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா? So unless you know your calling, what are you going to serve God? நீங்கள் உங்களுடைய அழைப்பை தெரிந்து கொள்ளாவிட்டால் எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்ய போகிறீர்கள்? It's good to keep taking notes and learning, growing in knowledge, but what specific job has God put in your heart? நீங்கள் நோட்ஸ் எழுதி கொண்டு அதிக அறிவுள்ளவர்களாக வேத வசனத்தை படிக்கிறவர்களாக நீங்கள் மாறலாம். ஆனால் தேவன் குறிப்பாக உங்களுக்கு நியமித்திருக்கிற வேலை என்ன என்று நீங்கள் அறிந்தீர்களா? Somehow the Spirit of God has been trying to forcefully communicate to you that each person get to know his calling. இன்று ஆவியானவர் எனக்குள் திடமாக கூறுவது என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய அழைப்பு என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். Just because of Corona, the ministry of God is not over. இந்த கரோனாவின் நிமித்தமாக தேவனுடைய ஊழியம் முடிந்து விடவில்லை. Still a lot of the world needs to be evangelized, no matter what Satan tries to do against us. சாத்தான் எவ்விதமாக நம்மோடு கூட போராடினாலும் அநேக மக்களுக்கு நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. Let us go back to Apostle John. When he was thrown into a barrel of oil, he was not burned. அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு எண்ணெய் குப்பிக்குள் அவரை போட்டாலும் அவர் மரித்து போகவில்லை. I think many of you know that he was thrown into a barrel of oil. கொதிக்கும் எண்ணெயில் அவரை போட்ட பொழுதும் யோவான் மரித்து போகவில்லை. Because the emperor wanted him to be killed. ஏனெனில் அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த அந்த ரோமர் பேரரசர்
யோவான் மரிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். But God had a plan for John. ஆனால் தேவன் யோவானுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். Still the book of Revelation was not yet ready. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் இன்னும் ரெடியாகவில்லை. தானியேலுக்கும் அதே போல் ஒரு விசுவாசம் இருந்தது. அவன் சிங்க கெபிக்குள் போடப்பட்டாலும் அவன் மரிக்கவில்லை. See, when God calls you for a work, and as long as you're sure of your calling and true to your calling, death can never snap you. தேவன் உங்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். நீங்கள் அந்த அழைப்பை அறிந்து அதில் நிலைத்திருந்தால் மரணம் உங்களை மேற்கொள்ளாது. So today, though we are talking about calling, this is more of a prophetic message. It's not a regular Bible study. இது ஒரு வேத பாடம் அல்ல, இன்று ஒரு தீர்க்க தரிசன ஒரு பிரசங்கமாக மாறிவிட்டது. Stay true to your calling. This the repeated thing voice that I feel that the Lord is telling me to tell you. உங்களுடைய அழைப்பில் உண்மையாக நிலைத்திருங்கள் என்றே பரிசுத்த ஆவியானவர் ஒரு சத்தம் என்னில் கூறிக்கொண்டே இருக்கிறது. Stay true to your calling and do not stray from your calling. உங்களுடைய அழைப்பில் உண்மையாக நிலைத்திருங்கள், உங்களுடைய அழைப்பிலிருந்து நீங்கள் தவறி விடாதீர்கள் என்றே கூறுகிறது. So that's the message. அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படும் உபதேசம். Don't bother about the changing environment. உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுவதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Those of you who are called or always called, calling of God is irrevocable. நீங்கள் அழைக்கப்பட்டால், தேவனால் அழைக்கப்பட்டால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தான். அது ஒரு விதத்திலும் மாறாது. So 2 Peter chapter 1 verse 10. 2 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. So this was the verse with which the Lord gave me as a message which I was meant to be preaching to you tonight. இந்த வசனத்தை தான் தேவன் எனக்கு கொடுத்து இதை செய்தியாக கூற வேண்டும் என்று கூறினார். So therefore, brethren, be the more zealous to confirm your call and election, for if you do this, you will never fail. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. So the first point for this evening is, as I round up, know and confirm your calling. நான் இன்று செய்தியில் கூறவிட அந்த செய்தியின் சுருக்கமானது, முதலாவதாக உங்களுடைய தனிப்பட்ட அழைப்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். So those of you who are still in your career and God wants you to come out, you need to respond to them. நீங்கள் உங்களுடைய தொழிலில் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை தனிப்பட்ட விதத்தில் அழைத்தால் நீங்கள் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். Because you're not just being called by God to be paid for, but you're called by God to be made for. நீங்கள் அந்த ஊதியத்திற்காக அழைக்கப்படவில்லை, மாறாக ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Second, yield yourself, submit yourself as a living sacrifice to the Holy Spirit. உங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் முற்றிலுமாக ஒப்படைத்து விட்டு கொடுக்க வேண்டும். So after all the teaching in the first 11 chapters of Romans, Paul finally makes a difficult verdict. He actually says, let's read it. Romans chapter 12. ரோமர் 12வது அதிகாரம். He makes an appeal. He is not making a command. He is appealing. அவர்களை வேண்டிக் கொள்ளுகிறார். So after having all this knowledge about sin and the Holy Spirit and how God, the entire thing that he taught, finally he now says, don't forget, I appeal to you that you therefore, by the mercies of God, present your bodies as a living sacrifice, holy and acceptable to God, which is your spiritual worship. பாவத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அநேக காரியங்களை 11வது அதிகாரம் வரை பேசிவிட்டு
12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இப்படியாக கூறுகிறார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. So after you know your calling, surrender to the Holy Spirit. உங்கள் அழைப்பை நீங்கள் தெரிந்து கொண்ட பின்பு பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். And then turn with me to 1 Corinthians 7:20. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்ப்போம். Everyone should remain in the state in which he was called. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். So here the context is between slaves and masters. இங்கு அடிமைகளை குறித்தும் எஜமானை குறித்தும் கூறப்பட்டிருக்கிறது. Then but let's go to verse 24. 24வது வசனத்தை பார்ப்போம். So brethren, in whatever state each was called, there let him remain with God. சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். So my third point is stay in your calling. என்னுடைய 3வது காரியம் என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டும். And finally in Philippians 3:14. கடைசியாக பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். I press on forward the goal for the prize of the upward call of God in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். So go after that prize. ஆகவே அந்த லக்கை நோக்கி நீங்கள் தொடர வேண்டும். அந்த பந்தய பொருளுக்காக நீங்கள் ஓட வேண்டும். So what God has kept before you, தேவன் உங்களுக்கு முன்பாக வைத்திருப்பதை, you need to go towards that. அதை அந்த லக்கை நோக்கி நீங்கள் ஓட வேண்டும். So it all starts with knowing your calling. இவை அனைத்தும் நீங்கள் எதற்காக அழைக்கப்படுகிறீர்கள், உங்களுடைய அழைப்பை தெரிந்து கொள்வதில் தான் ஆரம்பமாகிறது. Then it goes to staying in your calling. அது அழைப்பை தெரிந்து கொண்ட பின் அந்த அழைப்பில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். And finally it says fulfill your calling. இறுதியாக அந்த அழைப்பை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். So that is the condition that God has kept for all of us to enter heaven. பரலோகத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இதைத்தான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். Matthew chapter 7. மத்தேயு 7வது அதிகாரம் From verse 21 to 23. 21-23 வரை. Not everyone who says to me, Lord, Lord, shall enter the kingdom of heaven, but he who does the will of my Father who is in heaven. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. Now we know what is the will of the Father. Knowing your calling is getting to know the will of the Father. நீங்கள் உங்கள் அழைப்பு என்ன என்று அறிந்து கொண்டால் நீங்கள் தேவனுடைய பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்வீர்கள். It's not just going and telling God, I went to so many churches, so many demons screamed, I prophesied so many times. It's not that account. God is saying, I don't know you. Read it in the next verse. அடுத்த வசனங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது, நான் பிசாசை துரத்தினேன், தீர்க்க தரிசனம் உரைத்தேன், இத்தனை சபைகளுக்கு சென்று, அது தேவனுக்கு முக்கியம் அல்ல. உங்களுடைய அழைப்பை நீங்கள் தெரிந்து கொண்டு பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் முக்கியம். So I did mighty works in your name, Lord. உங்களுடைய நாமத்திலே பெரிய காரியங்களை நான் செய்தேன், அது ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றது. Have you fulfilled what I have called you for? எதற்காக நான் அழைத்தேனோ அதை நீங்கள் நிறைவேற்றினீர்களா? So we might all have a career. நீங்கள் நம்ம எல்லோருக்கும் ஒரு தொழில் இருக்கலாம். But those of you who have received an anointing from the Lord, it is for a specific purpose. நீங்கள் தேவனிடத்திலிருந்து அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் அது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவோ காரணத்திற்காகவோ தான் கொடுத்திருக்கிறார். Many have missed the plot. அநேகர் அதை தவறிவிட்டார்கள். So whatever the calling is, if it's a very, God gives you 50 people and asks you to take, shepherd them, just do that. எந்தவித அழைப்பா இருந்தாலும் பரவாயில்லை, தேவன் உங்களுக்கு 50 ஆடுகளை மக்களை கொடுத்து சபையை கொடுத்து அதற்கு நீங்கள் மேய்ப்பனாக இருக்க வேண்டும் என்று தேவன் கூறினால் அதில் நீங்கள் நிலைத்திருங்கள். Unless we fulfill the will of God or fulfill the calling of God in our life, we are not going to make it to heaven.
நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யாவிடில் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. So this is not, this is what's written in the Bible. இதுதான் வேத வசனத்தில் So எழுதப்பட்டிருக்கிறது. I'm going to close very soon. நான் வெகு சீக்கிரத்தில் முடிக்க போகிறேன். It doesn't matter in which denomination you are listening to this நீங்கள் message எந்த today. பிரிவினையாய் இருந்தாலும் பரவாயில்லை. The most important thing in our life, let me round up, is you must learn to hear the voice of the Holy Spirit. முக்கியமாக தேவனுடைய சத்தத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். If you are not able to get hold of that voice, you will not be able to know your calling. அந்த சத்தத்தை நீங்கள் கேட்காவிடில் உங்களுடைய அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. Read the New Testament carefully. They all heard. புதிய ஏற்பாட்டை நாம் கவனமாக படித்தால் அவர்கள் அனைவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள் என்று When எழுதப்பட்டிருக்கிறது. they were all praying, they heard the voice of the Holy Spirit. எல்லோரும் Separate Paul and Barnabas for me. எல்லோரும் ஜெபம் செய்து கொண்டிருந்த பொழுது பவுலையும் பர்னபாசையும் எனக்காக பிரித்தெடுங்கள் என்று சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். When Philip was walking, he heard the voice, go and run after that chariot. அந்த ரதத்துக்கு பின்னாக ஓடு என்று பிலிப்பிடம் அவன் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு சத்தம் கூறியது. Paul heard the voice of God. பவுல் தேவனுடைய சத்தத்தை கேட்டார். So we are fighting and we are playing church today. இன்று நாம் ஒருவருக்குள் ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். It doesn't matter where you are, but you must be able to hear the voice of God. நீங்கள் எங்கு இருந்தாலும் பரவாயில்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். You have the word of God and the Spirit of God. தேவனுடைய வார்த்தையும் இருக்கிறது, அவருடைய ஆவியும் இருக்கிறது. Just reading the word of God is only a cerebral exercise. நீங்கள் வேதாகமத்தை படித்தால் அது உங்கள் அறிவு வளரும். With the word of God, you need the Holy Spirit of God to illuminate the scriptures and also to speak to you personally. இந்த வேதாகமத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறவர்களாய் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதாகமத்தை உங்களுக்கு வெளியரங்கமாக்குவது மட்டுமல்லாமல் உங்களோடு கூட தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறவராகவும் இருப்பார். Everything takes place only after you start to hear the voice of God. நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்ட பின்புதான் எல்லாமுமே ஆரம்பமாகிறது. So lots of people today, we are struggling because we don't know the will of God, we don't hear the voice of God, and that's why today we are not able to fulfill even the calling that God has kept in our lives. தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாததன் நிமித்தமாக தேவனுடைய அழைப்பு என்னவென்று அறியாமல் அநேக மக்கள் திணறிக் கொண்டிருக்கிறோம். So you need to sit down and work it out with the Lord. Lord, I want to hear your voice. ஆகவே நீங்கள் தேவனோடு கூட அமர்ந்து, தேவனே உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்று நீங்கள் தேவனோடு கூட பேச வேண்டும். I mean, in all these months of sharing the word of God, I have never shared the supernatural experiences that God has given us. இத்தனை இந்த ஜூம் ஆப்பில் நாங்கள் எத்தனையோ செய்திகளை பேசி இருக்கிறோம். தேவன் எங்களோடு கூட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் இடைப்பட்டதை நான் உங்களுடன் அநேக தடவை கூறினது கிடையாது. So for the last 27 years, if you are really called, I know that God will take you into the supernatural. இந்த 27 வருடங்களாக எங்களுக்கு செய்தது போல தேவன் உங்களை அழைத்திருந்தால் அவர் உங்களையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடத்துவார் என்று நான் அறிகிறேன். And the adventures are just, I don't know how. That's why let me finish with this. FAITH, fantastic adventure in trusting him. அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களை சாகசமாய் நடத்துவார். fantastic adventure என்று நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். So all that matters is, unless we hear the voice of God, we will not even know our calling. தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்காவிட்டால் அவருடைய அழைப்பை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. I believe this is not a Bible study or a sermon. This is a specific message to God's people. தேவன் இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஒரு பைபிள் ஸ்டடி அல்ல, ஆனால் தனிப்பட்ட விதத்தில் தனிப்பட்ட நபர்களுக்காக கொடுக்கப்பட்ட தேவ செய்தியாகும். I could not
disobey God. I had to bring this message to you. இதை நான் உங்களுக்கு கொண்டு வர வேண்டியதாயிற்று. நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியவில்லை. May that voice that you hear, the voice of the Holy Spirit, help you to stay true in your calling. God bless you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை உங்களுடைய அழைப்பில் உண்மையாய் நிலைத்திருக்க உங்களுக்கு உதவி புரிவாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we just bow down and close our eyes and ask the Lord to help us? தேவனே எங்களை வழி நடத்தும்படி இந்த வேளையிலும் கூட கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Most gracious and loving heavenly Father, we thank you for this wonderful time that you have given us, oh God. Father, we know that we are a blessed people because we hear the voice of God. Katave நீர் பேசுகிறவர். You are a God who talks to us. You are a God who takes us through every difficulty, oh Father. We know, எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, I commit each and every person who have listened to the sermon that they will hear your voice specifically, oh Father, and they will come to fulfill every purpose and every plan that you have for these people, oh God. அப்பா, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய சத்தத்தை கேட்டு கர்த்தாவே உம்முடைய அழைப்பில் நிலைத்திருந்து கர்த்தாவே நீர் எதற்காக அவர்களை அழைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை முற்றிலுமாக அவர்கள் நிறைவேற்றுவர்களாக அவர்கள் இருக்க நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய திரு கரத்திற்குள் அப்பா எல்லோரையும் அர்ப்பணிக்கிறோம். Lord, we surrender every single person into your precious hands. Holy Spirit of God, guide them, oh Father. கர்த்தாவே, பேதுருவில் வாசிக்கிறது போல நீர் எங்களை அப்பா சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறவர் அப்பா. அந்த வசனத்தை இந்த வேளையிலும் கூட ஒவ்வொரு மக்களுக்காக எடுத்துக்கிறோம். Lord, we read in Peter, oh God, that you are a God who establishes us, oh God, and you are a God who enables us to stand, oh Father. Lord, help us stand in your calling, oh God, that we will fulfill every single purpose that you have brought us into this earth, oh Father, that we will glorify you in everything that we do. We give you all the glory and honor. In Jesus' most precious name I pray. Amen and amen.